பேக் டு தேவா சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குட்டியான ஒரு களிமண் பிள்ளையார் எப்படி மேக் பண்ணுறதுனா நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ண, எந்த மாதிரியெல்லாம் இருந்தது, வெரி சிம்பிளாக ஈஸியாக வந்து அந்த களிமண் பிள்ளையார் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் க்ரியேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ், களிமண் அப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவோம். ஸோ போய் பாருங்கள், நிறையா பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய களிமண் பிள்ளையார் செய்கிறதுக்கு களிமண் தான் ரொம்ப முக்கியம். ஸோ களிமண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இல்லாமல், ரொம்ப கொலன்னு இல்லாமல், கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கணும். ஸோ எப்படின்னா, நம்ம ரொட்டி சுடுறதுக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு இப்போ நம்ம ரவுண்டாக உருட்டுறதுக்கு தேவையான இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அடுத்ததாக அதை எடுத்து நம்ம தட்டையாக ஆக்கி ஒரு மேலே ஸ்டேஜ் மாதிரி பண்ணணும். சதுரமாக ஒரு சதுரங்க கட்டை மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா பிள்ளையார் உட்கார வச்சு அது காலெல்லாம் மடிச்சு வைக்கணும் இல்லையா. ஸோ ஒரு உட்காரத்துக்கு ஒரு சேர் மாதிரி, ஸோ சேர் மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி சதுரம் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு தட்டையாக தட்டிட்டு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிள்ளையாரோட பாடி உடம்பு செய்ய போகிறோம். ஸோ உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கோனைஸ் மாதிரி, கோனைஸ் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த கோனைஸ் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு ஊராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா பிள்ளையாரோட பாடி வந்து ஈஸியாக பண்ண மாதிரி இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அடுத்ததாக பிள்ளையாரோட வயிற்றை நம்ம செய்ய போகிறோம். பிள்ளையாரோட வயிறு ரவுண்டாக உருட்டி அதை தட்டியாக்கி அதை நம்ம பிள்ளையாரோட வயிற்று ஏரியா, ஸ்டொமக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல சரியாக வச்சு ஸோ அட்டாச்மெண்ட் பண்ணி அப்படியே பூசி மூழ்கி விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா பிள்ளையாரோட வயிறு வந்து பக்காவாக செட் ஆகிடும். அடுத்ததாக நம்மளுடைய பிள்ளையாரை தூக்கி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்டேஜ் மேலே வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் பாயிண்டில் வச்சு கரெக்டாக சென்டரில், ஏன்னா அப்போ தான் பிள்ளையார் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் கேப் தெரியும். ஸோ அதை அப்படியே வச்சு நம்ம பிள்ளையாரை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். களிமண் பிள்ளையாரை ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாம் லைட்டாக இதெல்லாம் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா வச்சு அந்த கையில் வச்சுருக்க அந்த ஸ்டேஜோட அந்த பிரமனைன்னு சொல்லலாம், இல்லை மன ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பிள்ளையாரோட கை செய்ய போகிறோம். நான் பண்ணுற மாதிரி நீட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி சொல்கிறது பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீட்டாக பண்ணி நம்மளோட பிள்ளையார் கால் வந்து பேக் சைட்லேருந்து அப்படியே வளைச்சி ஒட்டிகிட்டே வந்துடுங்க. ஸோ ரொம்ப கனமாக இருந்தால் மறுபடியும் குறைச்சிக்கலாம். ஸோ பிள்ளையார் கால் வந்து ரொம்ப கனமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு மெல்லிசாக்கி வச்சுலாம் வச்சு நான் பண்ணுற மாதிரியே ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ கரெக்டாக ஜாயின் பண்ணி வந்து கீழே பெண்ட் பண்ணி அப்படியே காலோடைய நகங்கள் வர அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது எக்ஸ்ட்ராவன்ஸ் அதை தேவையான சைஸ் வச்சு பண்ணால் வராது. ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமே அட்டாச்மெண்ட் பண்ணுறப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஜாயிண்ட்டை வச்சு அப்படியே பூசி விட்டுருங்க. அந்த கேப் தெரியும் இல்லையா, ஸோ அந்த கேப்லாம் அழகாக பூசி விட்டுட்டிங்கன்னா பக்காவாக செட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. கால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப அழகாக மடித்து விட்டுக்கோங்க. அந்த விரல்கள் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதை அழகாக பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கால் அதே மாதிரி பேக் சைட்லேருந்து, ரொம்ப பேக் சைடு போயிடுவேன்னா, ஸோ கார்னர் சைட்லேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம இந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்போம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ கீழே இறக்கி வச்ச காலில் மேலே இன்னொரு கால் எடுத்து வந்து மேலே வச்சு ஸோ லைட்டாக எட்ஜு மட்டும் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ காலோடைய துணைப்பகுதியை கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ கால் ரெடி. அடுத்ததான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போது கை மேக் பண்ண போகிறோம். ஸோ கைக்கும் அதே மெத்தட் தான். களிமண் நம்ம வந்து கொஞ்சம் களிமண் எடுத்துக்கணும். அந்த களிமண்ணை இப்போ நம்ம காலுக்கு உருட்டணும் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி நல்லா உருட்டி விட வேண்டியது தான். ஸோ பொறுமையாக தேய்ச்சி நீட்டாக. ஸோ சைஸ் வாஷாக ஒரே மாதிரி போங்க. ஏன்னா கை வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். மேலே இருக்கிறதுனால ரெண்டு கை ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேம் சைஸுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி, அதாவது கை வந்து ஈஸியாக ஒட்ட வைக்க முடியாது, அதனால் அந்த குச்சியை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரில் ஜாயின் பண்ணிடலாம். ஏன்னா கை வந்து டக்குன்னு வெயிட் இல்லை, கீழே விழுந்துடும். நம்ம என்ன தான் ஒட்டினாலும் ஈர களிமண் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது, லேட்டாக தான் ஒட்டும். ஸோ அதனால் நம்ம குச்சியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குச்சி வந்து
ஸோ குச்சி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரொம்ப கனமான குச்சி இல்லாமல் ஸோ மீடியம் லெவல் நம்ம வீட்டில் எங்கன்னா பின்னாடி செடியில் இருக்கும், அந்த செடியிலேருந்து காஞ்ச குச்சியோ இல்லை பச்சை குச்சியோ கூட வெட்டி இந்த நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சைஸ் இருந்தால் ஓகே. ஸோ நீங்கள் பெரிய பிள்ளையாக செய்கிறீங்கன்னா அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி பெரிய குச்சி வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கை எடுத்து அதில் ஜாயின் பண்ணி உள்ளே சொருக விடுங்க. இப்படி சொருகிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையாரோட கை வந்து பிள்ளையாரை விட்டு பிரிஞ்சு வெளில வராது. ஸோ அப்படியே இருக்கும், ஓரளவுக்கு ஸ்டெபிளாக இருக்கும். இதுக்காக தான் இந்த ஐடியா, ஓகேங்களா. ஸோ உள்ளே நல்லா வச்சு சைஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையோட ஆர்ம் சைஸு அப்புறம் ஹேண்ட் சைஸு வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு கையெல்லாம் இப்போயே பண்ணிக்கோங்க. அப்படி வச்சு பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறதுனா உங்கள் விருப்பம். ஸோ நான் வந்து அதிலே வச்சு பண்ணின்னு இருந்தால் அசைஞ்சிக்கிட்டு இருக்கோம், மறுபடியும் லூஸ் ஆகிடும்ன்றதுனால வச்சு பார்த்துட்டு சைஸ் பார்த்துட்டு கையில் எடுத்து அப்படியே பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஸோ சிம்பிளாக வந்து இப்படி ஜாயின் ஆகிக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வச்சுட்டு பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே அசையும், கீழே அசையும், டவுன் ஆகும். ஸோ சில டைம் உடையும். ஸோ நம்மளுக்கு வந்து அது செய்கிறப்போ உடஞ்சிச்சுன்னா மனசு கேட்காது இல்லையா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குச்சியே சொருனாலும் டவுன் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு குச்சி டவுன் ஆகிற இடத்துக்கு கொஞ்சம் எப்படி முட்டை கொடுக்கணும், சேஃப்டிக்கு சாயாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குச்சிங்க 2 போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்மளுடைய இன்னொரு கை. ஸோ ஒரு கை வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியும் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பிடிச்ச அந்த லட்டு இருக்கும். ஸோ கையில் லட்டு பிடிச்சிருக்க மாதிரி ஒரு கை, ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு கை, சரிங்களா. வலது கையால் நம்மளை ஆசீர்வதிப்பார், இடது கை வந்து அவர் லட்டு வச்சுருப்பார், சரிங்களா. ஸோ அந்த கை தான் இப்போ நம்ம லட்டு வைக்கிறதுக்கான கையை பார்த்துட்ருக்கோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வலது கையால் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ நம்மளுடைய இடது கை பக்கமாக இருக்கிற கை வந்து ஆசீர்வதிக்கணும். வலது கை நமக்கு பார்க்குறப்போ நம்மளோட வலது கை பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சுக்கணும். அவரோட வலது கையில் வந்து ஆசீர்வதிப்பார். குழப்பிட்டேன்னா சரி விடுங்க. ஸோ நீங்களும் பிள்ளையாரோட பொசிஷன்லேயே நின்றுங்க. ஸோ பிள்ளையார் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே போய் திரும்பி நின்றுனாக்கா அவருக்கு எது வலது கை எது இடது கைன்னு தெரியும். ஸோ அந்த வலது கை ஆசீர்வதிக்கணும், இடது கையில் அவர் லட்டு வச்சுருப்பார், ஓகேங்களா. ஸோ இதுக்கு அதேமாதிரி குச்சி வந்து கீழே டவுன் ஆகிறதுனால நிற்கிறதுக்கு அப்படியே ஸ்டேபிளாக கை நிற்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு குச்சி வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ஜாயின் பண்ணுறது அப்போ பார்த்திங்கன்னா அந்த காயிற வரைக்கும் ஸ்டேபிளாக நிற்கும் கை, இல்லைனா கீழே நவுந்து வராது, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய கை ரெடி. அடுத்தது என்னென்னா ஸோ பார்த்தீங்களா இப்போயே கொஞ்சம் விரிசல் விடுது. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப எப்படி ஆகும், அதனால் விரிசல் விட்டாலும் பரவாயில்ல. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம பொறுமையாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளையார் வந்து பக்காவாக வரும். ஸோ ஒரு சில டைம் விரிசல் விடும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி தான் பண்ணணும். கை ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு கூடை மாதிரி சின்னதாக, இதுவும் சிம்பிள் தாங்க. ஒரு உருட்டையாக பால் மாதிரி உருட்டிட்டு அதில் அழகாக குச்சி நம்ம விரல் வச்சு அமுக்கி அப்படியே கொஞ்சமாக தட்டினீங்கன்னா ரவுண்டாக ஒரு கிண்ணம் மாதிரி வந்துடும். ஸோ அந்த கிண்ணத்தை தூக்கி நம்ம பிள்ளையார் கையில் வச்சிடலாம். அடுத்ததாக லட்டு மேக்கிங். ஸோ குட்டியாக களிமண் எடுத்து அதை உருட்டி லட்டு மாதிரி வச்சிட வேண்டியது தாங்க. ஸோ பொறுமையாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பிள்ளையார் கையில் லட்டு வந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாருக்கு தும்பிக்கை. ஸோ எல்லாம் நம்மளோட நம்பிக்கை பிள்ளையாருக்கு தும்பிக்கை. அந்த பிள்ளையாரோட தும்பிக்கையை எடுத்து பிள்ளையார் நான் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு வந்து ஒரு லைட்டாக ஜே மாதிரி அப்படியே சுழிச்சு விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணுறப்போ ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக தந்தம் வச்சாச்சு. நீங்கள் கவனிங்க, அங்கே தந்தம் வச்சுருப்பேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் லட்டு மாதிரி ஊற்றி அதை நீட்டாக்கி இந்த பக்கம் வச்சிட வேண்டியது தான் தந்தம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹேர், காதுகள். நம்ம பிள்ளையாரோட காதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி சிம்பிளாக ஒரு மெத்தட் தான். இதையும் அதேமாதிரி நம்ம வடை சொல்கிறதுக்கு தட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தட்டி அமுக்கிட்டு ஸோ அப்படியே 1 by 1 நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இருக்குல்ல, மீடியம் சைஸில் தட்டிட்டு அதை பாதியாக வெட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக நம்ம பிள்ளையார் காது வச்சிடலாம். ஸோ இன்னொரு பாதி இந்த பக்கம் வச்சு அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாருக்கு கண்கள் வைக்க போகிறோம். ஸோ இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியிலேருந்து வரக்கூடிய ஒரு விதை, சரிங்களா. ஸோ இந்த விதை கிடைச்சா நீங்கள் வைங்க, அப்படி இல்லைனா கண்மணி வரைஞ்சி விட்டுருங்க. ஸோ எனக்கு வரைய தெரியாது ப்ரோ, நீங்கள் எப்படி வரையுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு களிமண் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த களிமண் வீடியோவில் நம்ம வரைஞ்சிருப்போம் கண்களை வந்து. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே நான் அந்த கண்மணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னா வீடியோ லிங்க் இந்த வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். இப்போ அந்த பிள்ளையார் பாருங்கள், அது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளையாரோட வாகனம் மூஷிகர், நம்ம எலிக்குட்டி எலி ஐயர். ஸோ அவரையும் வந்து பார்த்திங்கன்னா 2 பால் மாதிரி பண்ணியிருப்போம். ஒரு பெரிய பால் ஒரு சின்ன பால். அந்த பால் அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சு ஒரு அமுக்கிட்டிங்கன்னா அழகாக எலி ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக ஒரு குட்டி காதுகள் முக்கோணம் மாதிரி குட்டியாக ஒரு முக்கோணத்தை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் போகிறோம்.
என்ன ப்ரோ நீங்கள் ஒன்று ஒன்று காட்டுறீங்க, அப்புறம் என்னடான்னா கேமரா கீழே போயிடுது. ஸோ நான் பிள்ளையார் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து கவர் ஆகிறது கவனிக்கல. ஸோ அதனால தான் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எலியோட வால் வச்சாச்சு. ஸோ இதை நம்ம கால் வச்சு உருட்டணும் பார்த்திங்களா, அந்தமாரி பெருசாக சின்னதாக மைனூட்டாக குட்டியாக செஞ்சு அது அந்த இடத்துல வால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக எலிக்கு வந்து காது வைக்க போகிறோம். எஸ், ஸோ குட்டியாக அழகான ஒரு காது. ஸோ அந்த 2 கேப் இருக்குல்ல, பெரிய பால் சின்ன ரவுண்டு, அந்த ரவுண்டுக்கு நடுவில் இல்லை கொஞ்சம் மேலே அந்த இடத்துல வைக்க போகிறோம். அந்த குட்டி ரவுண்டை வந்து கொஞ்சம் ஏரோ மார்க் மாதிரி பண்ணி முக்கோணம் மாதிரி பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்க்க ஓரளவுக்கு நம்ம மூஷிகர் மாதிரி தான் தெரிகிறாரு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளையாருக்கு மூக்கு, பிள்ளையார் நிற மூஷிகருக்கு மூக்கு மாற்றி சொல்லிட்டேன். ஓகே நண்பர்களே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம மூஷிகரெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்ணை தான் வைக்க போகிறோம். நம்ம மூஷிகருக்கும் அதே அந்த கண்மணின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராமப்புறங்களில் இதெல்லாம் நிறையா வரும். அந்த கொடிகளெல்லாம் அந்த முள்செடி புதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புதரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த கொடி வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அந்த கொடியில் தான் ஒரு கொடியில் வந்து இந்த மாதிரி கண்மணிகள் வந்து ஒரு காய் மாதிரி இருக்கும். அந்த காய்க்குள்ளே நிறையா இருக்கும், சரிங்களா. கிராமப்புறங்களில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கண்மணின்னு சொன்னால் மணி, பிள்ளையார் கண் அப்படின்னு நான் வந்து பிள்ளையார் கண்ணு தான் சொல்லுவேன் நிறைய டைம், ஓகேங்களா. அதை வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூஷிகரை கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நம்ம மூஷிகர் மாதிரி இருக்கார், விநாயகர் மாதிரி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரோட வலது கால் தரையில் வந்து கொஞ்சம் தோன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதை சவுண்டாக அழகாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரோட ஒரு வலது கால் வந்து கரையில் தோங்காமல் கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப் அப்படி வச்சு ஒரு கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக ஒரு சின்ன கிரீடத்துக்கு ஒரு டிசைன் மாதிரி வச்சுருக்கேன். நம்ம இப்போ பிள்ளையாருக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அடிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர்களை நீங்கள் அடிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம், ஓகேவா நண்பர்களே. ஸோ நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ, உங்கள் பிள்ளையாருக்கு எந்த மாதிரி கலர் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சருன்னு இப்போ நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சிடலாம். ஸோ பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பெயிண்ட் நார்மலாக கடையில் இருக்கக்கூடிய 20 rupees வாட்டர் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவே பார்க்க அழகாக தான் இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ கடன் முடிச்சிடலாம். இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிள்ளையார் மேக் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் பண்ணல, அது வந்து கழனியில் போய் மேக் பண்ணணும், சரிங்களா. ஸோ அந்த கழனியில் போய் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன கல் மேலே வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் சூப்பராக நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா இப்போ அந்த பிள்ளையார் வீடியோ பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு அந்த பிள்ளையாரும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளையாருக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் மணிகள் கொஞ்சம் டிசைனுக்கு மணிங்கெல்லாம் கிரீடத்துக்கு வச்சாச்சு. ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்ம பிள்ளையார் வந்து ஓரளவுக்கு அழகாக தெரிவார். உங்களுக்கு வேணும்னா பூ டிசைன்ஸ் இல்லைனா பெயிண்டிங்கில் கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளையார் பெயிண்டிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சதை விட ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அடுத்தது நம்ம பிள்ளையார் கையில் கூடையில் கவனிச்சிங்களா. ஸோ அந்த கூடைக்கும் பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார் தோலில் வந்து ஒரு துண்டு இருக்கும், அதையும் நம்ம ஆரஞ்சு கலர் துண்டுலேயே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ கேமராவில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஆங்கிள் இல்லைனாலும் நேரில் பார்க்குறதுக்கு பிள்ளையார் ஓரளவுக்கு அழகாக இருந்தார். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போது செம்மையாக எல்லாம் நான் கண் புருவத்துக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. காதில் ஒரு கம்பலெல்லாம் குத்துன மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது எங்களுக்கு லவன்குமார். பாய் பாய், இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஹலோ காய்ஸ், என்னோட பேர் லவன்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பற்றி தான். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசு பையன் தான் வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து
155 வீடியோஸ் போட்டிருப்பான் போல். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், இன்வென்ஷன் ஐடியாஸ்னு சும்மா கலக்கிறா போல். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க.